மருத்துவர் அன்புமணி தரப்புல ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை சார்பில் அத்தகைய அறிவிப்பு ஏதும் அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டு, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு செல்லத்தக்கதல்ல, இது கட்டுப்படுத்தாது, அத்தகைய அறிவிப்பு ஏதும் செய்யவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு அபத்தமானது, அநாகரிகமானது. இந்த பொதுக்குழு யார் தலைமையில் யார் வெளியிட்டது? மருத்துவரையா. அப்போ அவரையே கொச்சைப்படுத்துற மாதிரி, இது அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையின் சார்பில் அத்தகைய அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை என்பது இது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியையும் மருத்துவரையா அவர்களையும் அவமானப்படுத்துகிற ஒரு அபத்தமான செய்தியாகவே நாங்கள் பார்க்கிறோம். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. 1980 இயக்கம் தொடங்கியவர், போராட்டங்கள் நடத்தியவர், மருத்துவர் அன்புமணி அவர்களை மத்திய அமைச்சராக்கியவர், பல மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உருவாக்கிய ஒரு தலைவர், நாடே பாராட்டக்கூடிய ஒரு போராளிய இப்படி அவமானப்படுத்தக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது என்பதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய முரண்பட்ட நிகழ்வு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் இந்த செய்தியை வெளியிடணும்? அதோட மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2022 உங்களுக்கெல்லாம் தெரியும், 28/5/2022 ஆண்டு அன்றைய பொதுக்குழுவில் திருவேற்காடு GPN பேலஸில் தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டவர் மருத்துவர் ஐயா அவர்களால். இன்னைக்கு ஆற தழுவி கட்டி பிடித்து மகிழ்ச்சி பொங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆனா இப்போ எல்லாரும் மத்தியிலும் ஊடகங்களையும் கண்கலங்குகிறார் மருத்துவர் ஐயா. அன்னைக்கு ஆனந்த கண்ணீர் வடித்தார், இன்று வேதனையோடு கண்கலங்குகிறார் என்று சொன்னால் இது யாரால், எப்படிப்பட்ட தலைவரால்? இதுதான் நாங்க எண்ணி பார்க்கிறோம். அப்படி 2022 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டவர் 2025 ஆண்டு பதவிக்காலம் முடியுது. 28/5/2025 அவருடைய பதவிக்காலம் முடியுது. இது தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் கொடுத்தாச்சு. அவரு ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து 2023 தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் 2026 வரைக்கும் பதவிக்காலம் இருப்பதாகவும் போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்து தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு செய்தார்கள். அப்ப மருத்துவர் ஐயா தரப்புல ஐயா அவர்கள் கொடுத்த தேர்தல் ஆணையத்தை கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு, நீங்க யாரு தலைவர் அப்படின்னு சொல்றத நீ நீதிமன்றத்தில் முடிவு பண்ணுங்க, அன்புமணி அவர்கள் கொடுத்ததால இந்த கடிதம் கொடுத்தோமே தவிர எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லை. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சியா இருந்து, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்து, அங்கீகாரம் இல்லாத கட்சியா இருக்கிறதுனால, அங்கீகாரம் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்கள் கடிதம் கொடுத்து தலைவர் என்று அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வேணும்னா நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனுடைய தீர்ப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேர்தல் ஆணையமே முன் வந்து அந்த நீதிமன்றத்தில் கடிதம் கொடுத்துட்டாங்க. அங்கீகாரம் இல்லாத கட்சிங்கிறதுனால இதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை, நீதிமன்றம் நீங்களே முடிவு செய்யலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே உயர்நீதிமன்றம் டெல்லி நீதிபதி என்ன சொன்னாங்க, இது பிரச்சனைக்குரியது, இது வேணா நீங்க சிவில் உரிமையல் நீதிமன்றத்துக்கு சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது, மருத்துவர் அன்புமணியுடைய பதவிக்காலம் முடிந்தது, மருத்துவர் அன்புமணி தலைவராக இல்லை, அவர் வேண்டுமானால் உரிமையல் நீதிமன்ற சிவில் கோர்ட்டுக்கு போறான்னு தீர்ப்பு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கும் நான் தான் கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம் தான் உள்ளது என்று சொல்லுவது இது அபத்தமானது. எல்லாருக்கும் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சின்னா அடையாளம் யாரு? மருத்துவர் ஐயா தான். அதை விட்டுட்டு திரும்ப 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 திரும்ப
பாட்டாளி மக்கள் கட்சி ஏகண்டதா இருக்குது, நான் தான் தலைவர்னு சொல்லி சொல்றது. அதோட ஒரு சிலர் அங்க இருந்துகிட்டு அவரை தவறா வழி நடத்துறாங்க. இது சரியில்லை, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி செய்தியாளர்கிட்ட சொல்லி சந்திச்சு சொல்றது, அல்லது மருத்துவரையாவை கொச்சப்படுத்துறது. மருத்துவரையா அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு சில பேர் அவர் கூட இருந்துகிட்டு மருத்துவரையா பேர் சொல்லி ஒருமையில பேசுறாங்க. இது எவ்வளவு பெரிய கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மூலமாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனி அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாரு தொடங்கினது? யாரு கூட இருந்தீங்க? யாரு கூட அதிகாரம்? யாரால் அதிகாரம் பெற்றீங்க? எப்படி உங்களுக்கு அதிகாரம் வந்தது? இதெல்லாம் மறந்துட்டு அவர் வயசு என்ன, அனுபவம் என்ன, அவரை கொச்சப்படுத்துறீங்களே. இனிமேலாவது அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஐயா அவர்களை மதித்து வழிநடக்க வேண்டும் என்று அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனால மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை.